பசங்கள் பொறுப்புள்ள பசங்கள் கொலை செய்வது, கொலை அடிப்பது, ஏமாந்த வீட்டுக்கு தீ வைப்பது, என் முன்னாடி தாலினா அறப்பது, ரெண்டு பேருக்கு கற்பழிப்பது, ஏமாறாத முன்னாடி தாலி அரைக்கிட்டு, ஏமாறத முன்னாடி தாலி கூட அடிப்பேன். ஏமாந்த முன்னாடி தாலி அரைக்கிட்டுனா வீட்டுல தூங்கி இருக்கான், சரி. அண்ணாட்டு போய் தாலி அரைக்கிட்டு, ஏமாறாத முன்னாடி தாலி அரைக்கிட்டுனா வண்டியில போயிட்டே இருக்கும், பின்னால போய் அப்படியே ஆத்திட்டு போட்டு நீ வச்சா என்ன பத்தி தாத்தா கொலை செய்கிறவங்க எதுக்காக? எல்லாம் யார் வயிற்றுக்காக? பெருமாள் கோயில் செவ்வளவு அடிக்குது. இது போய் எஞ்சான் வயிறு என்று யார் வயிற்றுக்காக எத்தனை போராட்டம் கண்டு தப்பா மரணமன்றி உயிரை பேச்சு கொள்ளடிக்கிறவன் தவிர நம்ம அனுபவிச்சு கொடுக்கிறேன். நமக்கு என்ன பாதுகாப்பு இருக்குதா? யாரை பார்த்தாலும் வயிற்றுக்கு பார்த்தாக்குறா பாய்க்கும். நமக்கு ஒரு ஆதார் கார்டு கொடுக்கணும். என்னப்பா ஆதார் கார்டு அதை வாங்கிக்கலாம். முன்ன நம்மள மடக்குறாங்கன்னா உடனே ஆதார் கார்டு காமிச்சு ஆதார் கார்டு நம்ம வாங்க கூடாது. நெட்ல போட்டு குச்சிருவாங்க. நம்மள வந்து எங்க தரோம் அது மாதிரி முடிஞ்சுக்க. அந்த கூட்டத்துக்கு சங்க தலைவரே நீதான். சங்க தலைவர் நான் திருநெல் கூட்ட சங்க தலைவர். ஆமா நான் செயலாளர். அவன் பொறுப்பாளர். ஆமா டேய் இருந்தாலும் ஆளுக்கு ஒரு சேலை சென்று பொண்ணு மர வளர்ப்பது வழக்கம் அல்லவா? ஆமா என்று தெரிய போக வேண்டாம். பொண்ணு மர வளர்க்க வேண்டாம். அதுபோல பெண்கள் யாராக பார்த்தால் அவர் சொற்பை சூறையாட வேண்டாம். இதுவே நமது குலத்தொழிலாக இருக்கிறது. ஆமா இனி பொண்ணு மர வளர்த்தால் அது அப்படியே வைக்க கூடாது. அது 4 பாகமாக பிரிக்க வேண்டும். அம்மா தாலி அறுத்துருவோம் நான். வேண்டாம் எனக்கு 3 பேர் 4 பாகம் ஏன் பங்கிடுவேன்? அண்ணே உனக்கு சந்தேகம். நான் இருக்கிறது 3 பேர் தானே. இவர் எதுக்கு 4 பாகம் சொல்றாரு? ஒரு பாகம் இவர் எடுத்து போயிட்டு வர வேண்டாமோ அப்படின்னு உனக்கு எண்ணம். தவறா நினைக்காதே. ஒரு பங்கு இவனுக்கு, 2வது பங்கு இவனுக்கு, 3வது பங்கு எனக்கு, 4வது பங்கு எம்பெருமான் ஏழுமலையா நிக்கிறா. ஆமாண்டா ஆண்டவன் கண்ணை குத்திடுவோம். இல்லைன்னா ஆண்டவன் கண்ணை குத்திடுவான். ஏண்டா சாமி வேற வேலை விட்டுல நேரம் வந்து கண்ணை தான் குத்துமா? யாரோ பெரியவங்க சொல்லுவாங்க அது மாதிரி. குழந்தைங்களை பயமுறுத்துறதுக்காக அப்படி சொல்லிடுறாங்க. நம்ம கண்ணெல்லாம் குத்த மாட்டாரு. ஏன் தெரியுமா? பகவானுக்கு பங்கு சொல்கிறேன். அப்படியே திரும்பி இப்படி பாரு. ஆமா யாராச்சும் ஆசைப்படுவாங்களா? பகவானுக்கு அது எடுக்கூடாதுன்னு பயம் வரும். பயம் வரும். ஆகையால பகவான் எடுத்து ஒரு பாகத்தை அங்க குடுத்துட்டோம்னா மேல இருக்கும். நமக்கு எப்ப இல்லையா அப்ப போய் எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான போது எடுத்துக்கலாம். நமக்கு தேவைப்படாத போது போட்டு வைக்கலாம். நல்லா தலைவா 4 பாகத்தை 5 பாகமாக்குங்க. இவனுக்கு கஷ்டம் வர நம்மளா கூட. நம்ம திருட போற நேரத்துல லைட் ஆஃப் பண்றோம். இருட்டுக்கு இருட்டுதான் சொல்லுவாங்க. ஆமா ஆனா அது கேட்ட மாதிரி என்னடா திருட்டு பசங்க வரீங்க? நீ கலெக்டர் புள்ளியா? சங்கவா இருக்குடா. யார் தலைவர் யாரா? தலைவர் தோக்குறாரு பா. அத முதல்ல மூஞ்சி மாறா அடிக்குது. அத கேவி சுதேசி மூஞ்சி போடுறா. லைட் ஆஃப் பண்ணினா ஆமா ஒரு பங்கு கொடுப்பேன். போட்டு நினைச்சே பாத்தா உன்னை போட்டு தள்ளுவோம். ஆமா உன்னை போட்டு தள்ளுவோம். ஞாபகம் வச்சுக்கோ. எதையும் அனுபவிக்காது போய் சேர்த்துருவேன். ஆமா அப்படியே ஒரே குத்துதா இடிச்ச மாதிரி சுத்து போறதுக்கு விரல் இருக்காது. 5 விரலையும் வெட்டிடுவோம். அது என்ன விட்டு என்ன பண்ண போற? அப்புறம் இப்படிதான் மீன் கட்டுறேன். எப்படியா பேசுறா? மூக்கலை ஏற்றி போங்க. தீப்பிட்டி பூச்சிக்கிற கஜா பூச்சிக்கிறதாக்குது. திறனமா போனமா வல்லட்சமான இருக்கணும். வந்து பிடிச்சாடிங்களா? அப்படியே இனி போட மாதிரி வளர்த்தா இந்த பாகமாக பிரிக்க வேண்டாம். அவனுக்கு ஒரு பங்கு கொடுத்து ஓய்வு பண்ணு. பரவாயில்லை. இருந்தாலும் இன்று இதுல நல்ல தினம். இன்னைக்கு கொள்ளடிக்கு போறடா. போகிறேன். இனி அவன் கத்தனா அவனை ஈஸியா சாவடி கூடாது. எப்படி கீழே பேதி மாத்திர கண்டு ஊத்துருவோம். 10 தடவை பேதி ஏத்தினா தானே செத்துருவாங்க. ஆமா சரி என்ன பண்ணு. தேவை அவன் கத்தக்கூடாது. அவ்வளவுதானே. சத்து வரக்கூடாது. நான் பாத்துக்கிறேன். ரமேஷ் திருடனா? ஆமாடா நான் திருடனா. ஆமாடா திருடனா. அண்ணன் கோயில் கட்ட சொல்லுமா? அன்னதானம் பண்ண சொல்லுமா? யாருன்னா தான தர்மம் வாரி வாங்கி சொல்லுமா? நாங்க அயோக்கிய பசங்க தாண்டா. வீட்டுக்கார கையில தட்டு இருந்தா கூட அதை எடுத்துன்னு வராள் நாங்க. அதே எங்களை கேக்குறா. ஏண்டா எங்களுக்கு ஒரு மான மரியாதை இல்ல. சரிடா. டேய் நம்மளே திருட்டு பசங்க. நம்ம கிட்ட பகவான் அவயாரு. நாய் வந்துடா கொலைக்கு போதுடா ஊர் ஒன்று சேர்க்கிறோம். பல பேசிக்காடுறா. சூத்திரே இருக்காங்க. அப்பதானே அருளும். இருந்து போகிறா. கேட்குது சரி. விடுதலை கொள்ளடிக்கிறேன். நான் வடக்கு வாசிக்கு போகிறேன். நான் தொர்க்கு போகிறேன். தொர்க்கு தெற்கு
ஏண்டி சரி என்னக்கா இங்க பாருடி சொல்லுடி. இப்படியே ஆடிக்கொண்டு படுக்கணும் நேரம் போக தெரியாது. மலர்களை பார்த்து ரசிக்க வேண்டாமா? மலர்களை பறிக்க வேண்டும். எங்க பாருடி ஏன் ஒரு மலர் கூட காணோம்? அந்த பக்கம் யாரு கேட்டாங்க? ஏண்டி இதோ பூத்துக்க என்ன போடி? இதெல்லாம் ஜாதி மல்லிடி. ஐயோ அத கும்பலா பூத்துருக்காது என்னடி பூ? அது கொடி மல்லி. ஐயோ கொடி கொடியா போகுது. ஆமாண்டி. ஏண்டி இங்க வா, இவ்வளோ நீட்டா தோட்டம் நிறைய பூத்துருக்கா என்ன பூ? இதுதாண்டி ரோஜா தோட்டம். அதாண்டி அவ்வளோ அழகா இருக்கு. ஆமாண்டி. அங்க பாருங்க அரும்பு. என்ன அரும்பு? மல்லி அரும்புடி. ஆமா. இங்க பாருங்க எறும்பு. ஏய் கண்ணுக்கு கண்ணாகு கண்ணாகு காலகத்து வெண்டாகு பண்டாகு தேங்குள்ள செண்டாகு கண்டா 1000 தான் மலர்கள் இருந்தாலும் அதிகமான மலர்லாம் இருக்குடி. இது அத்தனை பறித்து ஆழமாக தொலைத்து நம்முடைய கூந்தல் சூடி அழகு பார்க்கலாமா? எப்படி? நான் என்ன சொல்றேன்? சரியான நான் முன்னாடி சரியான கதை பாரு. நானும் திரு டர் அமுகாத. டேய் உலகத்தில் போதும் பாட்டாயா எனக்கு தமிழக மதிகள் அது பெரிய பச்சாமரை குல மருகாம சென்று நீ அறிந்து விட்டு பாகத்தை பிரிக்கலாம். பெண்கள் ஆடிக்கொண்ட பாடிக்கொண்ட விளையாடிக்கொண்ட எப்போ நாய் கட்சிக்கு இப்போ உங்களுக்கு வேலை செய்யலாம். மழை பேச்சுக்கு அதுக்கு ஏறாப்ல பின்னால போனா முந்தாணி கூட பிடிக்க முடியாது.
காத்துக்கிட்டு